ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு முழுக்க ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ்க்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி ரிலேட்டடாக ஆடியோஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு 3 மாதம் முடிஞ்சிருச்சு. ஸோ டிசம்பரில் இன்டர்வியூ நடந்து முடிஞ்சு இப்போ வரைக்கும் ரிசல்ட் பற்றின அப்டேட்ஸ் தான் வந்துட்டுருக்கே தவிர ரிசல்ட் வரல. ஸோ ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம ஆடியோஸ்லாம் கலெக்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் பேசின ஆடியோஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ரிசல்ட்டை பற்றின அப்டேட்ஸு மெயிலு, இல்லை நீங்கள் போட்ட மனு, எந்த அப்டேட், நியூஸ் பேப்பர் அப்டேட் எது இருந்தாலும் சரி, நம்ம சேனல் மெயில் ஐடி innovativkarthi811@gmail.comனு இருக்குது. அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணால் நம்ம சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் 38 மாவட்டத்தோட டிஆர்பி, அதாவது இந்த ரிசல்ட் வரக்கூடிய அந்த லிங்க்கு 38 மாவட்டத்துக்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் மாவட்டத்தை நீங்கள் கிளிக் பண்ணால் அது டைரெக்டாக உள்ளே போயிடும். ஸோ ஒரு வெப்சைட்டில் தான் ரிசல்ட் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாமக்கல், அதாவது ஆல்ரெடி நாமக்கல்லேருந்து நம்ம ஒரு 2 ஆடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கும் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நாமக்கல், அதாவது திருச்செங்கோடு நாமக்கல்லேருந்து நமக்கு இன்றைக்கி பேசின ஆடியோவை நமக்கு போட்டிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி நாமக்கல்லில் மார்ச் மாதம் ஒரு 2 விஷயம் சொன்னாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ரிசல்ட்டை பற்றி அப்படிங்கிறத அந்த ஆடியோ நான் ப்ளே பண்ணுறேன். இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் ஏன் ப்ரோ போட மாட்டீங்க, இல்லை எதுவும் தெரியலையா, இல்லை எதாவது அப்டேட் கொடுங்கன்னு கேட்குறீங்கல்ல. ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் நமக்கு அப்டேட்ஸ் கிடைக்குது. ஒரு 7-8 டிஸ்ட்ரிக் வரைக்கும் ரெகுலராக ரிப்பீட்டடாக ரிசல்ட்டை பற்றி இப்போ வரும், அப்போ வரும், ப்ராசஸில் இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒரு அப்டேட் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நாமக்கல்ல இது 3rd வீடியோ நம்ம சேனல்லையே. இன்னும் எத்தனையோ மாவட்டம் இருக்குது. இப்போ மதுரை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, நீங்கள்லாம் கேட்பீங்க சென்னைன்னு, இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டீங்களேன்னு. அங்கெல்லாம் ஃபோன் எடுக்கிறதில்ல, ரெஸ்பான்ஸ் இல்லை, ப்ராசஸிங்கில் இருக்குது, ஒன்றுமே தெரியல. அதாவது ரிசல்ட்டை பற்றி அவங்களுக்கும் தெரில, நமக்கும் என்னடா இது ரிசல்ட்டு, என்ன நம்ம இதாக நடக்குதா நடக்கலையா, வேலை கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, தூங்குறாங்களா, அந்த மாதிரி நமக்குமே ஒரு கோவம் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு சில மாவட்டத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கல்ல, இப்போ வரும், அப்போ வரும், அப்படியாவது சொல்கிறாங்கல்ல. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இண்டிவிஜுவலாக தான் வரும். நான் அதையுமே ஆல்ரெடி பல தடவை சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா மாவட்டமும் ஒரே நாளெல்லாம் வராது. ரிசல்ட் வருமா வராதா, அப்படி வரும் வராது இப்படின்னு இதில் சொல்லவே முடியாது. அதே மாதிரி ரிசல்ட் வந்துடுச்சு, உங்கள் பேர் இருக்கா, இன்றைக்கி வருது, நாளைக்கு வருது, இப்போ சாயந்தரம் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. 10 நாளில் வருது அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, அது எல்லாமே ஃபேக்கு தான். உண்மையாக சொல்லணும்னா ரிசல்ட்டை பற்றின அப்டேட்ஸ் தான் நமக்கு வரும். ரிசல்ட் திடீர்னு வந்துடும், இப்போ வரும், அப்போ வரும்னு சொல்லிட்டுலாம் வராது. ஸோ சூப்பர் ஸ்டார் மாதிரி திடுப்புன்னு வந்துடும், எப்போ வேணால் வரும். அதுக்கு தான் வெப்சைட் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நாமக்கல் மாவட்டத்திலேருந்து நம்ம இன்றைக்கி பேசின ஆடியோவை நான் ப்ளே பண்ணுறேன், அதை கேட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஆடியோ கேட்குறதுக்கு முன்னாடி போன மாதம் மார்ச் மாதம் என்ன சொன்னாங்கன்றது அந்த ஆடியோவும் கேட்டு வந்துருங்க. ஏன்னா அதை கேட்டு இதை கேட்கும் போது தான் அவங்க எப்படி நம்மக்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வந்தாங்கன்னு தெரியும். ஒரு சின்ன ஆடியோஸ் தான். ஃபஸ்ட்டு இந்த மார்ச் மாதம் ஸ்டார்டிங்கில் அவர் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அப்போ அவங்க ரிசல்ட்டை பற்றி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிற அந்த ஆடியோவை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன், அதை கேட்டுவாங்க. வணக்கம் மேம், இங்கே திருச்செங்கோட்டிலேருந்து பேசுகிறேங்க மேம். வணக்கங்க, சொல்லுங்கள் மேம். இந்த ரேஷன் கடை ரிசல்ட் எப்படிங்க மேம் வர மாதம்? இந்த மாதம் எண்டில் வந்துடுங்க. இந்த மாதம் எண்ட்லிங்களா மேம்? ஆமாங்க. ஓகே, தேங்க்யூ மேம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. இந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தோட ஸ்டார்டிங்கில் அவர் பேசியிருக்காரு. மார்ச் மாதம் ஒரு 10 தேதி அந்த டைமில் பேசி எனக்கு அனுப்பியிருக்காரு. நான் அப்போவே இதை வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ மார்ச் மாதம் ஸ்டார்டிங்கில் கேட்டதுக்கு இந்த மாதம் எண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் ஏப்ரல் கிடையாதுங்க, மார்ச். ஸோ இது அப்போ கேட்ட ஆடியோ. இப்போ அடுத்து அதே நமக்கு நாமக்கல்ல இருந்து மார்ச் எண்டில், மார்ச் முடிய போகிற அந்த டைமில் ஒரு 30-31 தேதிகளில் வந்த ஒரு ஆடியோ இருக்குது. அதை அடுத்து ப்ளே பண்ணுறேன், அதை கேட்டுட்டு வாங்க. வணக்கம் மேடம். மேடம், இந்த ரேஷன் கார்டு ரிசல்ட் எப்படிங்க மேடம்? அடுத்த மாதம் சார். மார்ச் இல்லைங்களா மேடம்? இல்லைங்க சார், சென்னையில் சொன்னால் தான் நாங்கள் ரிசல்ட் விடுவோம். அப்படிங்களா மேடம்? இப்போதைக்கு அங்கே மார்ச் இல்லைங்களா மேம்? கன்ஃபார்மாக இல்லை. ஓகே, ரொம்ப நன்றிங்க மேடம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் எண்டில் முடிய போகிற டைமில் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. அந்த மேடம் பேசுகிற அந்த ஸ்லாங்கே பாருங்கள், ஏதோ ஒரு சலுப்புக்கு தூக்கத்தில் பேசுகிற மாதிரி. சென்னையிலேருந்து எங்களுக்கு எதுவும் அப்டேட் வரல, அடுத்த மாதம் சார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ அடுத்த மாதம்னா இப்போ நம்ம இருக்கிற ஏப்ரல், இப்போ ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் இருக்கிறோம். ஸோ இப்போ ஏப்ரலில் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்ற அந்த ஆடியோவும் இருக்குது. இது இப்போ நீங்கள் 2 கேட்டிங்க இல்லையா, அந்த 2 ஆடியோவும் பழசு. அது ஆல்ரெடியே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதை உங்ககிட்ட காமிச்சிட்டு இந்த அப்டேட்டட் ஆடியோவுக்கு வரலான்னு தான் நான் அதை ஃபஸ்ட்டு போட்டேன். இப்போது இன்றைக்கி பேசின ஆடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். நாமக்கல் அதே மாவட்டம் தான், கேட்டுட்டு வாங்க. ஹலோ மேம், வணக்கம் மேம். இங்கே திருச்செங்கோட்டிலேருந்து பேசுகிறாங்க மேம். சார் சொல்லுங்கள் சார். மேம், இந்த ரேஷன் கடை ரிசல்ட் எப்போங்க மேம்? சார் ஏப்ரல் கடைசிக்குள்ளே போட்டுருவோங்க சார். ஏப்ரல் கடைசி ஆயிருங்களா மேம்? ஆமாங்க சார். சரிங்க மேம், ஓகே, தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கேளுங்க. ஏன்னா நான் நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ போட்ட ஆடியோ போடுறீங்க இல்லைனா நீங்களே போடுறீங்கலாம் சொல்கிறீங்க. எனக்கு அது தேவையே கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும். கமெண்ட்ல வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நான் அனுப்பின ஆடியோலாம் அனுப்புகிறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி போடணும்னு நினச்சா நான் எல்லா மாவட்டமும் நான் போட முடியும். ஸோ நான் உண்மையான அப்டேட் எனக்கு சேனலுக்கு வரதை மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரே மாவட்டமாக இருந்தாலும் சரி, வெவ்வேறு மாவட்டமாக இருந்தாலும் சரி. ஸோ நாமக்கல் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு சொன்னது பாருங்கள், இந்த மாதம் எண்டுனாங்க, அது மார்ச் மாதம் ஆடியோ. மார்ச் எண்டில் கேட்டதுக்கு அடுத்த மாதம் வரும்னாங்க, அது மார்ச் எண்டோட ஆடியோ. இப்போ நீங்கள் கேட்டது அந்த மேடம் தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள், ஏப்ரல் எண்டு ஆகும். ஸோ ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் தான் இப்போ இருக்கும். ஸோ ஏப்ரல் எண்ட் ஆகுன்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேலை நடக்கலை, ப்ராசஸிங் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்த ரிசல்ட் ப்ராசஸிங்கில் இருக்குன்றதெல்லாம் பொய். ஏன்னா ப்ராசஸிங்னா அது எத்தனை நாள் ப்ராசஸ் இருக்கும். ஒரு வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறோம், ஒரு வீடியோ நம்ம இப்போ இது பண்ணுறோன்னா அது எப்படி லோட் ஆகும்னா அது என்ன இத்தனை நாளாக மாதக்கணக்கில் ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குமா. ஸோ ஃபில்டர் பண்ணி எடுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கேட்டால் அப்ளிகேஷன் இத்தனை இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க. மினிஸ்டரோ இல்லை அந்த சம்மந்தப்பட்டவங்களோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு, இத்தனை ஆயிரம் அப்ளிகேஷன் வந்திருக்கு, அதை நாங்கள் ஃபில்டர் பண்ணணும், அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க தமிழ்நாடு முழுக்க. ஸோ உண்மையான இது என்னென்னா வேலை நடக்கலை, எல்லாம் அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு வேறு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பொறுமையாக போட்டுக்கலாம், என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மற்ற மாவட்டத்திலலாம் எந்த அப்டேட்டுமே இல்லையே. நிறையா மாவட்டத்திலலாம் ஒரு அப்டேட் கூட இது வரைக்கும் கிடைக்கலையே. நீங்களே ஒரு சில மாவட்டத்துலேருந்து பார்ப்பீங்க, உங்களுக்கே இது வரைக்கும் ஒரு அப்டேட்டும் தெரியாமல் இருக்கலாம். நானும் அந்த சேனலில் நம்மளை அந்த போடாமல் இருக்கலாம். அந்த மாவட்டத்தை பற்றிலாம் நிறைய அந்த மாதிரி இருக்குது. ஸோ நானும் வந்து போட்டிருக்கேன், ஒரு 7-8 மாவட்டக்கிட்ட போட்டிருக்கேன். அடுத்தடுத்த மாவட்டம் இப்போ மதுரை, தேனின்னு எல்லாமே நான் போடுவேன். ஸோ வந்து கவலைப்படாதீங்க. ஆனால் ரிசல்ட் உடனே இப்போ வருமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குறி. ரிசல்ட் வந்து எப்போ வரும், ஸோ அதை பற்றின அப்டேட்டாவது வருமா, வேலை நடந்துருச்சு நடக்குது ஏதாவது ஒன்று இது மாதிரி அது மாதிரின்னு ஒரு பதில் வந்துச்சுன்னா தானே நமக்கு பரவாயில்ல. ஸோ அந்த பதிலே இல்லை, அதுதான் இப்போ பிரச்சனை. ஆனால் இந்த மாதம் போன மாதம் இப்போ கொஞ்சமாவது எடுக்கிறாங்க ஃபோன்லாம். ஜனவரி பிப்ரவரியிலலாம் ஃபோனும் எடுக்கல, அப்டேட்டும் இல்லை, நானும் சேனலில் வீடியோவே போடல, கண்டென்ட்டே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ரிசல்ட்டை பற்றி எதுவும் தெரில. இப்போ நம்ம ரிசல்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ வந்து கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் ரெகுலராக நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே எல்லா ஆடியோஸும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டை பற்றின அப்டேட்ஸ் கொடுப்பேன். ரிசல்ட்டை நோக்கி நம்ம போவோம். ரிசல்ட் வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஊர் மாவட்டத்துக்கும் நான் கண்டிப்பாக நான் போடுவேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ரிசல்ட்டை நோக்கி போகணுன்னா நம்ம ஃபோன் பண்ணி பேசணும். ஃபோன் பண்ணி டிஆர்பிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக எடுப்பாங்க. அந்த பேசின ஆடியோ இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ innovative.karthi811@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடி இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஆடியோ வந்துட்டு கேட்க தான், நம்ம கேள்வி கேட்க தான் ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து ஒவ்வொரு மாதிரி பதில் வர தான் ரிசல்ட்டை நோக்கி நம்ம போக முடியும். ஆல்ரெடி ரேஷன் கடையில் வேலை செய்கிறவங்க வந்துட்டு எங்களுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குது, எங்களால் ஒரு கடை 2 கடை 3 கடை அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது, ஒரு கடை தான் பார்க்க முடியும் கொடுக்குற ஒரு சம்பளத்துக்கு. ஸோ நீங்கள் வந்து புது ஆளுங்களை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கோரிக்கை வைப்பாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. இதெல்லாம் போன வாட்டி நடந்துச்சு. ஸோ அவங்க அந்த மாதிரிலாம் ஸ்டெப் எடுத்து அடுத்த ரிசல்ட்டை நோக்கி போகும். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம ஃபோன் பண்ணி கேட்க முடியும், இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட்டை பற்றின ஒவ்வொரு அப்டேட்ஸாக நமக்கு வரும். இன்னும் கொஞ்சம் அப்படியே நமக்கு இந்த மாதத்தில் நமக்கு எல்லா மாவட்டத்துலேருந்துமே பலதரப்பட்ட அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ என்ன நடக்குது, ப்ராசஸ் ஆச்சா ஆகலையா, வருமா லேட் ஆகுமா, எது அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஒரு மாவட்டம் வந்துட்டாலே அடுத்து எல்லா மாவட்டமும் ரெகுலராக வந்துடும். அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ கவலைப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒர்க்கில் இருந்தீங்கன்னா ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு வந்தால் பார்ப்போம், இல்லைனா வேறு வேலைக்கு போய்க்கலாம்னு நினைக்காதீங்க. வேலையில் இருந்தால் தாராளமாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். படிச்சுட்டு இருந்தால் தாராளமாக படிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணுங்கள். இல்லை சும்மா இருக்கீங்களா, டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இப்போ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு சிலர்லாம் இருக்கேன், ரிசல்ட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன்னா எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே நீங்கள் பாருங்கள். நம்ம சேனல்லையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்லாம் போட்டிருக்கோம், பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். நம்ம சேனல் டிஎன்பிசி இன்னோவேஷன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.